ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரஸ்வதி அம்மன் மேக்கப் இந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களே பாருங்களா. சூப்பரா பாப்பாக்கு அழகா வந்திருக்கு. அந்த கோவில உட்காந்து அந்த அம்மனே நேர்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி எந்த அளவுக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. ஆடி மாசம் வந்தாலே போதும், கோவில்ல நிறைய விசேஷம் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அம்மன் வேஷம் போடுவாங்க. இந்த வாட்டி நம்ம சரஸ்வதி அம்மன் வேஷம் போட்டிருக்கோம். பாருங்க, அந்த குழந்தை சரஸ்வதி மாதிரி எந்த அளவுக்கு உட்காந்துட்டு கம்பீரமா பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அந்த தாய் முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம், தான் தந்தை முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. அம்மனே வந்து நேர்ல குழந்தையா பிறந்திருக்க மாதிரியே இருக்கு. பெண் பிள்ளைங்கனாலே வரேங்க, அந்த கடவுளே வந்து பிறக்கிறது தான் பெண் பிள்ளைங்க. சோ அந்த மாதிரி குழந்தைய பெற்றெடுக்கிற எல்லா தாய்மாருக்கும் இது சமர்ப்பணம். பெண் குழந்தை வந்து நம்மளுக்கு பிறக்கிறது, தெய்வமே வந்து நம்மளுக்கு பிறக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச வரம் இது. சோ இந்த மாதிரி பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு அம்மன் வேஷம் போடும்போது அது பார்க்கறதுக்கு எவ்வளவு ஒரு அழகா வந்திருக்காங்க பாருங்க. அம்மனே நேர்ல இருக்கிற மாதிரி எவ்வளவு ஒரு அழகு அந்த குழந்தை முகத்துல, அவ்வளவு ஒரு அழகு தெரியுது. இந்த மாதிரி உங்களுக்கு மேக்கப் பண்ண உங்க குழந்தைங்களுக்கு பண்ணணும்னா நம்ம பார்லர்ல வந்து மேக்கப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் மேக்கப் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? பியூட்டிஷியன் கோர்ஸ், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் வாங்க. நியர்பை ஆவடி முத்தா போர்க்கட். உங்களுக்கு வேணும்னா டிஎம் பண்ணுங்க, நான் கண்டிப்பா என்னோட நம்பர் அனுப்புறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் படிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு குழந்தைக்கு சூப்பரா மேக்கப் வந்திருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மேக்கப் பண்ணலாம். ஸோ ஒரு பார்லர் வச்சு நீங்க ரன் பண்ணா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்க அம்மன் வேஷம் போடலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அந்த அம்மனோட சிரிப்பு எவ்வளவு ஒரு அழகு. அந்த குழந்தைக்கு முடி இல்லை, சின்ன முடி இருந்தது. ஸோ ஜாயிண்ட் ஹேர் வச்சுதான் நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம். சோ பாருங்க அந்த அம்மனே பாருங்க எவ்வளவு ஒரு அழகா சிரிப்புல மயங்கி போயிடுவோம் நம்ம கண்டிப்பா. உங்க எல்லாருக்கும் இந்த அம்மன் மேக்கப் பிடிச்சிருந்ததா எனக்கு வந்து எல்லாரும் ஒரு ஹார்ட் போட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால அம்மன் மேக்கப் பண்ற வீடியோ ஃபுல்லா போட முடியல. குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம மேக்கப் பண்ணது எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கோ உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அம்மன் வேஷம் போடணும்னா அந்த குழந்தை இப்படி அப்படி பண்ணும்போது நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு மேக்கப் போடுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம அதை விரும்பி பண்ணும்போது ஜாலியா ஆசையாவும் இருக்கும். பாருங்க அந்த குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ணி லாஸ்டா முடிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு அழகு வந்திருக்கு பாருங்க. அந்த குழந்தை முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைய அதை பார்த்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது அந்த குழந்தை. அவ்வளவு ஒரு சிரிப்பு பாருங்க, எந்த அளவுக்கு சிரிக்கிறா பாருங்க அந்த குழந்தை. அம்மன் வந்து எவ்வளவு அழகா சிரிச்சு நம்மளுக்கு வணக்கம் போடுறாங்க பாருங்க. அவ்வளவு ஒரு அழகா கையில அந்த இதுவெல்லாம் வச்சிருக்குது. அவங்களே அவ்வளவு ஒரு ரசிக்கிறாங்க. சரஸ்வதி அம்மன் மேக்கப் போட்டு ரொம்ப குழந்தை டயர்டாகி உக்காந்துட்டாங்க பாருங்க. அவங்களே சிரிக்கிறாங்க. அம்மனோட அழகே ஒரு தனி அழகு. சரஸ்வதியே வந்து பிறந்திருக்க மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. அவ்வளவு ஒரு அழகா அவங்க சிரிச்சு கெட்டி அவங்களே தன்னைத்தானே ரொம்ப ரசிச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அந்த குழந்தை. பாருங்க அந்த மாலையை போட்டு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்களா. போட்டுக்கிட்டு அவங்க ஒரு பொடி நட போட்டு வந்தாங்க பாருங்க நம்ம பார்லர்ல. அந்த அம்மனே அடி மேல அடி வச்சு காலை வச்சு வரும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அம்மன் மேக்கப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.